Hello, welcome to Barola Technologies channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஆர்டினோ சாஃப்ட்வேர் நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஆர்டினோ சாஃப்ட்வேர் ஃபஸ்ட்டு எதுக்கு தேவை அப்படின்னு பார்க்கலாம். டிஃப்ரெண்ட் போர்ட்ஸ் இன்றைக்கி அவைலபிளாக இருக்குது மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறதுக்கு. சம் ஆஃப் த போர்ட்ஸ் ஆர் Arduino Nano, Arduino UNO, the most commonly used microcontroller, Arduino Mega, அந்த மாதிரி மல்டிபிள் போர்ட்ஸ் இன்றைக்கி அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த போர்டில் நம்ம ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு சாஃப்ட்வேரில் ப்ரோக்ராம் பண்ணால் மட்டும்தான் இதில் அப்லோட் பண்ண முடியும். ஸோ அப்லோட் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன சாஃப்ட்வேர் தேவைன்னா Arduino IDEன்னு ஒரு சாஃப்ட்வேர் நமக்கு தேவை. அந்த சாஃப்ட்வேரை தான் நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். Arduino சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு உங்களோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு Arduino அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணாலே உங்களுக்கு அஃபிஷியல் பேஜ் வந்துடும். அந்த அஃபிஷியல் பேஜை கிளிக் பண்ணிவிட்டு குக்கீஸ் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் டேபுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் ஆஃப் Arduino அவைலபிளாக இருக்கும். ஃபார் மேக், ஃபார் லினக்ஸ் ஓஎஸ்க்கு, விண்டோஸ், உங்களோட விண்டோஸ் வெர்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் கேட்கும். ஒன்று கான்ட்ரிபியூட் அண்ட் டவுன்லோட் அண்ட் ஜஸ்ட் டவுன்லோட். ஸோ நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். இல்லை டவுன்லோட் மட்டும் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் டவுன்லோடை கிளிக் பண்ணிவிட்டு இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு நியூஸ் லெட்டர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா உங்களோட மெயில் ஐடி கொடுத்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஸோ சாஃப்ட்வேர் டவுன்லோட் ஆகிட்டு சாஃப்ட்வேர் டவுன்லோட் ஆனதும் நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அந்த லைசன்ஸ் அக்ரிமெண்ட்டை ஃபுல்லாக படிச்சுட்டு ஐ அக்ரி, அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் போய் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகிடும். இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ரன் பண்ணலாம். இதுதான் உங்களோட மெயின் பேஜ். இங்கே தான் ப்ரோக்ராம் நம்ம டைப் பண்ணி கம்பைல் பண்ணுறது, அப்லோட் பண்ணுறது, மைக்ரோ கண்ட்ரோல்ஸை செலக்ட் பண்ணுறது எல்லாமே நம்ம இங்கே தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிவைஸ் மேனேஜரில் போய் கரெக்டான நம்ம இன்ஸ்டால் பண்ணுற போர்ட்டை எப்படி போய் செலக்ட் பண்ணுறது, அந்த சாஃப்ட்வேருக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணுற போர்டை எப்படி கரெக்டாக நம்ம செலக்ட் பண்ணுறது, அப்போ தான் நம்மளோட ப்ரோக்ராம் கரெக்டாக அதில் அப்லோட் ஆகி நமக்கு தேவையான அவுட்புட் நமக்கு கிடைக்கும். ஸோ அதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.